ஒவ்வொரு டைமும் இதுக்கு மேல கொடூரமா எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கும் போதெல்லாம் இந்த துனியா என்ன திரும்ப திரும்ப சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கு. குழந்தைகளை கடத்தி அப்யூஸ் பண்ணி நம்மளால சொல்ல கூட முடியாத அளவுக்கான கொடூரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறத கேட்டாலே ஹீரோக்குள்ள எல்லாம் நடக்குதுங்க. இப்போ மோஸ்டா எல்லாருக்கும் இந்த எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி கொஞ்சம் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு புரியாத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆகி இருக்கிற பேருங்களை பார்த்தா எல்லாருமே பெரிய பெரிய கோடீஸ்வரங்களா இருக்காங்க. பவர், மணி, கனெக்ஷன் எல்லாமே இருக்கு. இவ்வளோ வருஷமா இது நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஆனா அது இப்பதான் டீடைல்டா வெளியே வந்திருக்கு. 30 லட்சத்துக்கும் மேலான ஃபைல்ஸ்லாம் இப்பதான் ரிலீஸே பண்றாங்க. ஏன் யாராவது அதை விட பெரிய பவர்ஃபுல்லான குரூப் இவங்களை புஷ் பண்ணுதா, இல்ல இதை விட பெரிய ஒரு மேட்டரை கவர் அப் பண்ண இந்த டிஸ்ட்ராக்ஷனை தூக்கி போடுறாங்களா? இந்த டவுட் தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது ஏன் என்னோட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துனியா நம்பியவர்களுக்கு ஒரு ஜெயிலுனும் நம்பாதவர்களுக்கு இது ஒரு பாரடைஸ்னு சொன்னாங்கன்னு புரியுது. யா அல்லாஹ், இன்னும் இந்த உலகத்துல நம்ம என்னென்ன பார்க்க போறோமோ அளவுக்கு மீறின காசு வச்சுட்டு கவர்மெண்ட், பவர், சிஸ்டம்னு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு கூட்டம் இருக்கு. யதார்த்தமான உண்மை என்னன்னா, நம்மளால அவங்கள ஐடென்டிஃபையே பண்ண முடியாது. நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போதுதான் மனசெல்லாம் உறைஞ்சு போகுது.